தமிழ் மக்கள் கடைபிடிக்கிறதுலேயே மிக கடுமையான விரதங்கள்ல ஒன்று இந்த சஷ்டி விரதம். அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை இன்னையிலிருந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி வரைக்கும் 7 நாள்கள் முருகனை நீங்கள் எப்படி வழிபட்டா அவரோட பரிபூரண அருள் கிடைக்கும்ன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா முருகா சரணம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு சஷ்டி விரதம் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பலரும் இந்த கந்த சஷ்டி விரதத்தை 6 நாள்கள் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் முருகனோட பரிபூர அருள் கிடைக்க நீங்கள் இந்த விரதத்தை 7 நாள் எடுக்கணும். அதாவது கந்த சஷ்டியான இன்னைக்கு தொடங்கி வள்ளி தெய்வானையோட திருமணம் முடியறது, அதாவது சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் வரைக்கும் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். இந்த சஷ்டி விரதத்தப்போ காலை மாலை இரவு அப்படின்னு 3 வேளையிலையும் பால், துளசி, இளநீர் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக தண்ணீர் அதிகம் குடிக்கணும். இந்த 7 நாள்கள்லையும் உங்களால் முடிஞ்சால் அருகாமையில் இருக்க ஒரு முருகப்பெருமானோட கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா வீட்டிலிருந்தே முருகனை மனமுருகி வழிபடுங்க. இந்த விரதம் மூலமாக முருகன் உங்களுக்கு இருக்க தீராத கடன்களையும் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு இருக்க துன்பங்களையும் குடும்பத்தில் அமைதியையும் நிலவ வைப்பார்ன்றது ஐதீகம். அதனால் இந்த சஷ்டி விரதத்தை தவற விடாமல் கடைபிடித்து முருகனோட அருளை பெறுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.